கேளம்பாக்கத்துல மெயின் ரோட்ல இருந்து ஒரு 30-40 மீட்டர்ஸ்ல வந்து ஒரு பிளாட்டட் கம்யூனிட்டி. அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்த உடனே கஸ்டமர் புக்கிங். ஒரு 6 மாசத்துல 139 பிளாட் சக்சஸ்ஃபுல்லா சேல் பண்ணிட்டாங்க. அந்த பிளாட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷனா ஒரு 50 சென்ட்ல 16 யூனிக்கான வில்லாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரோ வில்லாஸ். அதுல இந்த ஏரியா வந்து இன்னும் 10 லட்ச ரூபா கூட வித்தாலுமே மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆன் ரோட்ல இருந்து நமக்கு ரொம்ப ஆக்சசபிள். டிவிஎஸ் ஆப்போசிட்ல இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் மீ ஃபிட்னஸ், லிவ் ஃபிட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, சென்னை மொபைல்ஸ், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க், சத்யா ஷோரூம், அது மாதிரி எல்லாமே கமர்ஷியல்ஸ் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்ல. அதில் நாங்கள் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படூர்லேருந்து கேளம்பாக்கத்துக்கு வர பைபாஸ் ரோடை நீங்கள் பார்க்கலாம். ஹேவியூவர்ஸ் நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்தில் ஒரு ஆன் ரோடு வில்லா ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சார் எனக்கு பிளாட்ஸ் இல்லாமல் எனக்கு இமீடியட்டாக கட்டிக்கிட்டு நாங்கள் ஒரு 6 மந்த் டைமிங்கில் நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டாமல் ஒரு நல்ல பில்டர், உங்களுக்கு குவாலிட்டியான பில்டர் வந்து எங்களுக்கு வில்லா கட்டி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுவும் எனக்கு இன்னும் மெயின் ரோடு பக்கத்தில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் நிறைய கஸ்டமர் கேட்பாங்க, சார் எனக்கு ஆன் ரோட்டில் ஒரு வில்லா ப்ராஜெக்ட், எனக்கு வந்து ஒரு 1 கோடி 1.5 கோடி இல்லை ஒரு 2 கோடி ரூபா பட்ஜெட்டு, எனக்கு ஒரு மெயின் ரோட்டில் வில்லா ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க. ஆனால் அது வந்து எங்களுக்கே தெரியும் இது வந்து அவ்வளோ டிமாண்ட் ஆனது. கேளம்பாக்கம் லொக்கேஷனில் பிளாட் கிடைக்கிறதே பெருசு, பிளாட்டோட வில்லாவும் கேட்குறாங்க அப்படின்றப்ப இன்னும் அதுக்கு டஃப்ன்ட்டு நிறைய கஷ்டப்பட்டு நாங்களே சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு கேளம்பாக்கத்தில் ஒரு பக்காவாக ஒரு 5 ஏக்கர்ஸ்லேருந்து 139 பிளாட்ஸ் போட்டு பக்காவாக சூப்பராக சேல் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேன் ஆஃப் 6 மந்த்தில் என்டையர் ப்ராஜெக்ட்டுமே சோல்ட் அவுட். ஒரு 139 பிளாட்ஸ் வந்து கேளம்பாக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 30-40 மீட்டர்ஸில் வந்து ஒரு பிளாட்டட் கம்யூனிட்டி. அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்த உடனே கஸ்டமர் புக்கிங். ஒரு 6 மாசத்துல 139 பிளாட் சக்சஸ்ஃபுல்லா சேல் பண்ணிட்டாங்க. அந்த பிளாட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷனா ஒரு 50 சென்ட்ல ஒரு 16 வில்லா. அவங்க போட்டதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட் அந்த கஸ்டமர் எனக்கு வில்லாவாக இருந்தால் நல்லது, வில்லாவாக இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கு இமீடியட்டாக நான் வந்து கட்டுறது எனக்கு கஷ்டம், யாராச்சும் நல்ல குவாலிட்டியான பில்டர் கரெக்டாக சொல்கிற டயத்துக்கு கட்டி கொடுக்குற பில்டரு எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷம்னு சொல்லி நிறையா கஸ்டமர் கேட்டதால் இந்த எர்த் அண்ட் ஸ்பேஸ் பில்டர் வந்து அவங்க வந்து ஒரு 50 சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு அண்டர் கிரவுண்டு காமனில் வந்து ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு 16 வில்லாக்கு சேர்த்து ஒரு காமன் வாட்டர் ஃபெசிலிட்டி, லுமேட்டிக் ப்ரெஷரில் தண்ணி கொடுக்குற மாதிரி, அது இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் இபி, இந்த மாதிரி எல்லாமே வந்து பிளான் பண்ணி ஒரு 50 சென்ட்டு ஒரு 16 யூனிக்கான வில்லாஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோ வில்லாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்மீடியட்டாக வந்து ஒரே வால் 2 பேர் ஷேர் பண்ணால் தான் ரோ வில்லாவில் ஒரு மைனஸ்ன்றதால இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக இந்த 2 வாலும் சேர்ந்துருக்கும். ஏன்னா அஸ்பர் அப்ரூவலுக்கு வந்து ரோ வில்லா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸு ஒரு டிக்கெட் சைஸ்லாம் கொடுக்குறதுக்கு ரோ வில்லா தான் அப்ரூவல் தருவாங்க கவர்மெண்ட்லேருந்து. அந்த ரீசனால் உங்களுக்கு வாலுமே ஷேரிங் இல்லாத மாதிரி 2 பேருக்கு தனித்தனி வாலாக கொடுத்து ரோ ஹவுஸ் டைப்பில் கொடுத்தாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வில்லா. இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக சைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாடல் வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. மாடல் வில்லாவும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மாடல் பண்ணாமல் அதில் இருக்க பிளாட் நம்பர் 5ஆம் நம்பர் வில்லாவை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க மாடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீன் வயல்லே பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சில் வந்து இப்போ 1-2 கஸ்டமர் இதில் ஒரு 4-5 கஸ்டமர் வில்லாஸ் புக் பண்ணிட்டாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கட்ட போகிறாங்க, எனக்கு வீடு எப்படி இருக்கும் நிறையா கிளைண்ட்ஸ் கேட்டதால் அவங்க இமீடியட்டாக வந்து ஒரு மாடல் வில்லாவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வில்லா இப்போ என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்தில் வந்து இந்த வில்லா வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா எக்ஸ்டீரியர் பிளாஸ்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு தான் போய்கிட்டுருக்கு, இன்டர்னல் பிளாஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. நாங்கள் இந்த வில்லாவையும் ஒரு வாட்டி என்ன ஸ்டேஜில் காமிக்கிறோம். இது வந்து ஆக்சுவல் வில்லா என்ன குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஃபால் சீலிங் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்லேயே லைட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ தனியாக நீங்கள் ஃபால் சீலிங் போட வேணாம். கஸ்டமருக்கு என்னென்ன வேணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி அவங்களுக்கு விண்டோஸில் வந்து வித் மஸ்கிட்டோ மெஷ்ஷு அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸுமே அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் படித்தோம். அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஒரு சின்ன கிச்சன் டேடோ டைல்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உடன் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஸ்விட்சஸ் எல்லாமே பிராண்டட், உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் இதில் வாட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இபி வயரிங்ஸும் எந்தெந்த ரூமில் பண்ணியிருக்கேன்னு ஒரு நல்ல ஒரு மேப்பிங் கொடுத்துருக்காங்க. வந்து கஸ்டமர் பார்த்தாங்கன்னா எங்கெங்கே எது வேணும், எங்கே டிவி யூனிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன வயரிங் பண்ணியிருக்காங்க, ஏசி பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ரூம்க்கு ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே அவங்க ஸ்பெசிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் என்ன குவாலிட்டியில் அவங்க பண்ண போகிறாங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து நல்ல ஒரு பைல் ஒர்க் பண்ணி பக்காவான வால்ஸு, அது இல்லாமல் ஃபுல்லாக காங்கிரீட்டு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வில்லாலையுமே.
நீட்டாக மேலே வந்து இந்த கிளாஸில் பண்ணி உங்களுக்கு அந்த சன்லைட் உள்ளே வர மாதிரி அந்த மாதிரி தனியாக நம்ம வீடு கட்டுப்போ என்னென்ன நமக்கு தேவைப்படும், என்னென்ன நம்ம வச்சு கட்டுவோம்னு ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையும் உள்ள கொண்டாந்துருக்காங்க. இந்த பிளானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதால் இந்த சர்க்கிளில் வந்து எனக்கு வில்லாஸ் வேணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பட்ஜெட் ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1600 ஸ்கொயர் ஃபீட் 650 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.17 இப்போ உள்ள ஆஃபர் ரேட்டு. இந்த ரேட்டு வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு ஏற செய்யும். ஏன்னா உங்களுக்கு 16 பிளாட்டில் வந்து உங்களுக்கு இந்த வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரீ லான்ச்சும் முடிஞ்சிடும். ஆக்சுவல் லான்ச்சிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 5 10 லட்ச ரூபா கூட தான் இருக்கும். அதில் இந்த ஏரியா வந்து இன்னும் 10 லட்ச ரூபா கூட விற்றாலுமே மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆன் ரோட்டில் இருந்து நமக்கு ரொம்ப ஆக்சசபிள். டிவிஎஸ் ஆப்போசிட்டில் இங்கேருந்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு ஷேப் மீ ஃபிட்னஸ்ஸு, லிவ் ஃபிட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, சென்னை மொபைல்ஸு, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு, சத்யா ஷோரூமு, அது மாதிரி எல்லாமே கமர்ஷியல்ஸ் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டில். அதில் நமக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு படூர்லேருந்து கேளம்பக்கத்துக்கு வர பைபாஸ் ரோடை நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா உங்கள் பிபிஎல் அப்பார்ட்மெண்ட்டு, அக்ஷயா டுடே அப்பார்ட்மெண்ட்டு, இங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு, அந்த மாதிரி சர்க்கிளில் வந்து எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஒரு கேளம்பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு சாய்பாபா டெம்பிளாக இருக்கட்டும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலாக இருக்கட்டும், உங்களுக்கு ஆக்சசபிள். நீங்கள் எல்லா இடத்துக்கும் நடந்தே போயிடலாம். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஒரு காரோ பைக்கோ வாங்கி அதுக்கு பெட்ரோல் போடணுன்ற தேவையே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. மார்க்கெட்டாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபிஷ் ஷாப்பாக இருக்கட்டும், மட்டன் ஷாப்பாக இருக்கட்டும், சிக்கன் ஷாப்பாக இருக்கட்டும், ஜிம்மாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆக்சசபிள் டிஸ்டன்ஸில். அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் இபி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு வந்து ஃபேவர் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி சைட்டுக்குள்ளே உள்ள அம்யூனிட்டிஸும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா காமனில் வந்து உங்களுக்கு செப்டிக் டேங்க் கொடுத்துட்றாங்க, காமனில் வந்து ஒரு வாட்டர் சம்பு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து லுமேட்டிக் ப்ரெஷரில் வந்து நமக்கு தண்ணி வீட்டுக்கு சப்ளை பண்ணிடுறாங்க. இது 16 இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஆர்ச் கொடுத்து நல்லா வந்து ஒரு வில்லா கம்யூனிட்டி, ஒரு 16 வில்லாஸ்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆன் ரோடு கம்யூனிட்டியில் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும் ப்ராப்பர்ட்டிக்கு. இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு நான் இப்போதைக்கு வர மாட்டேன், இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் கழித்து தான் நான் வருவேன்றப்போ ரெண்டல் கேளம்பக்கத்தில் தெரியும். நார்மலாக 1 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா இப்போ 18,000 20,000 போகுது. நீங்கள் ஒரு 3 பிஹெச்கே வில்லா எடுத்துக்கிங்களா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து 40,000 45,000 அசால்ட்டாக ரெண்ட்டு போயிடும். நீங்கள் நீட்டாக வாங்கினதுக்கு ரெண்ட்டும் போகும், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே மூவ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதில் இந்த லொக்கேஷனில் வில்லாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ டெஃபினட்டாக எர்த்தன் ஸ்பேஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விஸ்டா வில்லாஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உள்ள ஃப்ளோர் பிளான் பாருங்கள், எந்த வில்லா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸில் புக் பண்ண கஸ்டமர் இம்மீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதால் இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வில்லாவை இம்மீடியட்டாக புக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.